இன்னைக்கு டிவியை பார்த்து பார்ப்பேன். என்ன நியூஸ்? ட்ரவர் இருக்கான், போய் சுற்றி சொல்கிறாங்க, அயன்மேன் இருக்கான், வெடிச்சு விட்டு போயிட்டே இருக்கான். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி அந்த ஆளியை பிடிச்சி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 1,00,000 கிடைக்கும். ஏண்டா எங்கள் அயன்மேனால 1,00,000 முக்கியமாடா? 1,00,000 கிடைக்கும். சரி டிவியை நிப்பாட்டு, டிவியை உடப்பேன். டிவி நில்லு, இல்லைங்க ஃபோன் நிப்பாட்டுவோம். ஃபோனர்ரா, ஃபோனர்ரா எடுத்துறான். அப்பா டிவி ஆஃப் பண்ணு. நாங்கண்ணா இல்லை டிவி பார்க்க பிடிக்கல, என்ன பண்ண வெறிச்சு ஏறிஞ்சுப்பா. நின்று தொலைடே. நீங்கள் ட்ரைவரை நீங்கள் போட்டு அடிக்க போகிறோம். ட்ரைவருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கடமை இருக்கிறது. சப்ஸ்கிரைப் தான் 4 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைப் எடுத்து நான் சில்வர் பட்டனை பார்க்கக்கூடிய ஒரு ஆசையை உங்கள் உங்கள் கைக்கிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஷேரிங் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன சோகம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சாப்பிட்டு சொல்லிட்டு வீடியோ போட்டு பார்த்துப்போம். அவன் ஒரு கூமட்ட மக்களே வீட்டுக்குள்ளே ஒருத்தான் போனால் சும்மா சுற்றிட்டு இருப்பான். திருட வந்தால் கூட அப்படியே அவன் சுற்றிக்கிட்டே நிற்பான். போலீஸ் வந்து நான் அடிக்கிறான், அவன் பாட்டிலே டிவி பார்த்துட்டு இருக்காங்க பொம்மை படத்தை. சாப் நீ இந்த வீட்டை பார்த்துக்க வா, இந்த வீடு பத்திரமா பார்த்துக்க வா, நீ உன் மேலே நம்பிக்கை இருக்குது. நம்ம சாப்புக்கு பேர் வேறு என்ன வைக்கலான்றத கமெண்ட் நீங்களே பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கமெண்ட்டாக படித்து பார்க்குறேன். ஒரு 100 கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1000 கமெண்ட்ஸ் அப்படின்னு ஆசை இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். சாப் இங்கே நீ உக்காந்திக்க, அண்ணனுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது, அதனால் நீ இங்கே நான் வந்துடுறேன் சீக்கிரமா. ஓகே காரை கொடுறா, இல்லை காரை கொடுறாட்ல அயன்மேன்றா. அட போங்கடா அங்கே இருங்க, நம்மளே வண்டி எடுத்துகிட்டு போவோம். விட வண்டியால் அவசரத்துக்கு எவனும் உதிர மாட்டானு போலையே. இதுதான் ஒரு 10 ஹெலிகாப்டர் எங்கே வச்சுருன்றது. காரை காணும், எவ்வளோ ஆட்டையை போட்டு விட்டதா இங்கே மூதவி இருக்குன்னு பாருங்க. அப்படியே குளிச்சு நிற்கிது இப்போ தான். சரி வண்டிக்குள்ளே ஏறா பட்டனை கொடுக்குறேன், ஏற மாட்டான். ஏறி தொலையாண்டா, ஏறி தொலைடா. ஏறிட்டான். வாங்க ஓட்டு அடிச்சு ஓட்டு, இனிமேல் ஓட்டு, அடிமணி ஓட்டு டா. அது மட்டும் இல்லை, அந்த 100 லைக்கர்ஸும் 10 சப்ஸ்கிரைபர் எப்போ பண்ண போகிறீங்கன்னு நமக்கு தெரியல. பாட்டு சரியான காமெடியாக இருக்கும் மக்களே. அதை பார்க்க ஆசையாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கும் பண்ணுங்கள். அது ஒரு ஆடு. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன்னா, ட்ரெயினில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து உள்ளே போயிடணும். அது இந்த கேமில் அவைலபிளாகவே இருக்கும். நீங்கள் எதுவும் மோடு போட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணணும் இல்லை. நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்க. உள்ளே போய்க்கிறேன். நீ எதுவுமே எடிட்டிங் பண்ணல, இப்படி எடிட்டிங் பண்ணாலும் ஒரு ஸ்டெக்காகி நிற்கிற மாதிரி நிற்கும். ஸ்டெக்காகி நின்றுச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் கடுப்பாயிடுவேன். நான் சும்மா நிற்கிற மக்கள் ட்ரெயின் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல்லைக்கன் ஆல் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிளிச்சு மாதிரி கொட்டுங்க பாருங்க. அப்படி கிளிச்சு மாதிரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நான் வராமல் பாருங்க. அடுத்து ஆடு, அதனால் இங்கே ஸ்னைட்டாக வந்துட்டேன். அங்கே இருக்க பாருங்க ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜிலேருந்து நான் இங்கே இருந்திருக்கேன்னா அங்கே வரைக்கும் நான் நடந்து போகணும். பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கே. யாருக்கெல்லாம் தெரியுமாங்களே? ஃப்ராங்கலின்கிட்ட இந்த மீ டிஓ சாரிங்க, டிக்சன் நானே தப்பாக சொல்லிட்டுருங்க. எனக்கு பவர் இருக்கான்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நான் இங்கே ஓட்டிகிட்டே போயிடுவேன். ஓடிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் ஜிங் சக்குன்னு பண்ண போகிறீங்க. போகிறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, அதோட தண்டனை தான் உங்களுக்கு. நான் ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். அவங்களுக்கு தண்டனை, இது ஒரு தண்டனையாக உங்களுக்கு ஒர்க் இருந்தால் நான் ஸ்லிப் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இதை வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் ஸ்லிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உடம்பு மட்டும் இல்லை மக்களே, அதோட நான் இந்த கேமை நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கேன். அதுக்காகவாது ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சாரி வாய்ஸ் கொடுக்கும்போது சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வைப்பான்.
ஒரு விஷயம் நடந்து விட்டது. அந்த விஷயத்தை காட்டக்கூடாது என்பதன் காரணத்தினால் நான் கட் பண்ணி நான் சூப்பர் பவரோட ஓடிடுறேன். அது என்ன விஷயன்றதுனா சரி விட்டுருங்க, மறந்துடுங்க. அது எதுக்கு இப்போ எங்களை பார்த்து ஓடிட்டுருக்கான். நம்ம திரும்பி என்ன பண்ணுறது, நம்ம அயன்மேன் ஒரு இடத்துல இருக்காரா மக்களே, அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். போயிட்டுறது நம்ம பவரோட போகிறோன்னா இது வந்து ஃப்ளாஷோட பவரும் அயன்மேன் பவரும் எல்லாரோட பவரும் ஒன்றாவே நம்மகிட்ட இருக்கும். ஸ்பைடர்மேன் பவர் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தோட கேமோட தானோஸ் அடிக்கும் போது உங்களுக்கு இதை காட்டுறேன். தானோஸ் அடிக்க போகிறோமா? ஐயோ சப்ரே ஐயோ சப்ரே வர மறைச்சி கடைசியில் ஏன் சொல்லலான் இருந்தேன். ஐயோ அதுக்குள்ளே கட்டிவிட்டேன். நான் ஒரு பைத்தியம். மெண்டல் தானோஸ் சொல்லுவாங்களே வேறு எதுவும் பச்சை கலராக வருவான். நான் சொன்னது நீங்கள் மறந்துடுங்க. காரை கூடா இல்லைக்கா போய் லுக்காரே ஒழுங்கு மரியாதை கார் கொடுத்துறேன். கண்ணுக்கு தெரிகிற மோடுக்கு நம்ம போயிட்டோம். அதனால தான் பயந்தடிச்சிட்டு ஓடுறான். நம்மளோட பவர் என்னன்றதை இங்கே வரும். எவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ அப்பா நல்ல வேலை ட்ரைஸ் ஆகி அவ்வளோ பவர் இருக்கு முடியாது. ஏன்னா அவனை திரும்பி எடுத்துகிட்டு போகிறான். கொடுத்துருந்தா நம்ம மொத்த பில்லையும் நம்ம தலையில் கட்டியிருப்பான். கட் பண்ணிடுறேன். இரும்பல் வந்து விட்டது, அதனால் நான் கட் பண்ணிடுறேன்ட்டேன். ஓடுறான். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத மோடுக்கு போயிட்டோம். அதனால் அவனுக்கு யார் ஓட்டுறாங்கன்னே தெரியாமல் ஓடுவான். நம்ம மைண்டுக்கு என்ன தெரியுமா, எப்படி இவன் நம்மளுக்கு தெரியாமல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கார் ஓடுதுன்னு தான் பார்த்துட்ருப்பான். அதுதான் பயந்துட்டு ஓடாதே. நல்லாவே தெரியுது பயந்துட்டு எதுக்கு ஓடுறான்றதும் நல்லாவே புரிகிறது. அயன்மேன் எங்கே இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அதோ இங்கே தான் மக்களே. இங்கே ஒரு சிமெண்ட் மாதிரி ஒன்று தெரியுதா, அந்த இடத்துல தான். இது யாரோட கால்னா நம்ம சூப்பர் அவெஞ்சர்ஸ் இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க. அண்டு ராக்கெட் லாஞ்சரை வச்சு யார் மேலே நான் கூட வெடிக்கலான்னு இந்த ராக்கெட் லாஞ்சரை வந்துட்டு வந்தேன். இது வந்து எஸ்கே வந்து நம்ம யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். நம்ம யார் சுட்டாலும் அவங்க சுட்டதும் தெரியாது, அவங்க இருந்ததுக்கு அடையாளமும் தெரியாது. அதனால தான் அவங்க இருந்த மாதிரி நம்ம டீம்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட பேச முடியாது. கார்பரேட் எங்கடா அவங்க பாஸ்? எங்கள் பாஸ் எனக்கு மாற்றிட்டேன்னா அதான் சொன்னேன்னா சர்ப்ரைஸ்ன்னு. அந்த சர்ப்ரைஸ் தான் ஒரு மாதிரியே சொல்லிடுறா. அவர் அங்கே இருக்கார். இங்கே அவன் மறைஞ்சிட்டாலும் மக்களே. அவனுக்கு தானஸ் கூட அங்கே இருப்பான். சர்ப்ரைஸை நான் சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அந்த பச்சை கலர் மண்டைங்கிட்ட இருக்கான மக்களே. என்ன நான் தான் இல்லைண்டா. யார் நீ? நான் தான். ஓ நீ அவனா? என் சர்ப்ரைஸ் சொன்னே அவன் தானே நீ? ஆமாண்டா, நீ பெரிய ஆளாடா. அவன் ரொம்ப நம்மகிட்ட சீனை கட்டிவிட்டான். அதனால நான் இப்போ அடிக்க போகிறேன். நான் அவனை அடிக்கிற சாதாரண விஷயம் தான். ஏன்னா ஆர்மிஸ் போலீஸ்லாம் அவன் பக்கமாகலே. அவன் பக்கம் அயன்மேனம் கூட போலீஸ்லாம் அவனை வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அயன்மேனம் இங்கே சுடுறான்னு பாருங்க. இங்கே 5 பெண்ணை இருக்கா. யாரா அது? ஏன்ட்ட தானோஸ்னு எழுதி போகிறேன்னா அந்த பயங்கரமான வில்லனே தானோஸ் தான். இங்கே பாருங்க 6ல் வச்சு எப்பறம் ஷூட் பண்ணுறீங்க? இந்த மாதிரி கேம் வச்சு போலீஸ்லாம் வந்தாங்கன்னா அவ்வளோதான். ஒருத்தங்க திருட முடியாது. இந்த பவர் வச்சிருக்க முடியும் தான். இங்கே தான் உங்களை தானோஸ் இருப்பான். அந்த பார்ட் 2 கேம் வேணும்னா 100K லைக்கர்ஸ். பாய்.